பெற்றோர்களின் தாயே காயத்ரி மாதே பெற்றோர்களின் தாயே கல்யாண குணம் படைத்த உள்ளாக்க மொழியே ஆயக்கலைகளானும் 64 நயோ ஆயக்கலைகளானும் 64 நயோ ஆயக்கலைகளானும் 64 நயோ தூயவள் எல்லாவிலே தாயே கலையாவும் தரும் வாணியே தாயே கலையாவும் இது தரிடம் கலையாவும் தரும் வாணியே
அற்புதம். அருவம் உருவமாகி அனதையாய் பிளவாய் ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளாபதோர் மேடியாக கருணைக்குறு முகங்கள் ஆறு கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்த அங்குதித்தனில் உலகமைய என்று ஈசனை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்திரைந்து மனமுருகின் பணியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குல தெய்வமான முருகக் கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமானால் எல்லாவித காரியங்களுமே தங்குதலை என்ற விக்கடமில்லாமல் முருகக் கடவுளை வெற்றியை தேடி தருவார். அப்படின்ற காரணத்தினால முருகனை, கந்தனை, கடமனை, கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலையெடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றிவிட என்றால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் காவல் தெய்வமாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி குல தெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியம். குல தெய்வ வழிபாடு கோடி புண்ணியத்தை தேடித்தரும். குல தெய்வம் என்பது பெற்ற தாயை போன்றல்லவா. அப்படினால குல தெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு எதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுவோம். இங்கே வள்ளியாக எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரி மல்லிகா தேவி அவர்களுக்கு நமது பறவை கிராமத்தின் சார்பாகவும் நமது உழைப்பாளிகள் கூலி தொழிலாளர்கள் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் கூலி தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ, சிவகாசி வேல்முருகனா? சிவகாசி வேல்முருகன் அவர்கள் இந்த இசைக்கலைஞர்களை பாராட்டி 200 ரூபா என்பதை பெற்ற அன்பு ஐயா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி. நான் வாசிப்பு என்பது இப்படி இருந்தால் தானே அன்பளிப்பு என்பது வரும். சுறுசுறு அப்படியாப்பா? சாரி, 301 ரூபாய் அன்பளிப்பு எடுத்துக்கார். அன்பு உள்ளது பார்க்கல. முருகனை வணங்கிருப்போமானே. முருகனை வணங்கினா தான் எனக்கு வழி கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்ற காரணத்தினால கந்தனை, கடமனை, கார்த்திகனை எப்படி எல்லாம் தொழுகணும் அப்படின்னா என்னைக்குமே முருகனுக்கு அடிமையாக இருக்கின்றதுனால முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை. ஒருவனுக்கு நான் அடிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை. முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை.
அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ட பகிரண்டம் அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தெழுது பணிந்திருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோடு அன்று மீனாட்சி ஆசை செய்யக்கூடிய இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திற்கும் சென்று வர முடியுமா? முடியாது. அப்படின்ற முறைக்கணக்க மதுரையில் மீனாட்சி, கார்த்திகளை காமாட்சி, காசியிலே விசாலாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலையும் ஆதிபராசக்தி நிமிஷமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருள் எல்லா மக்களுக்கும் கிடைப்பது மட்டுமல்லாமல் இந்த அற்புதமான தமிழ் வருடப்பிறப்பான இந்த சித்திரை முதல் நாளன்று எல்லாருக்கும் தமிழ் வருட பிறந்த நாள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துக்கு முதல் நாளில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாரும் சிறப்போடு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளை வேண்டிக் கொண்டு இங்கே எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லணும்ல. பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையனும் நகை இணைந்து புகழ்நட வேணும் அவையின் முதுமொழிக்கணுங்க. பொறுமையோட காவல் பணியை செய்வதற்காக வந்திருக்கேன். காவலை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் வசனத்தை குறைச்சதான் பார்த்து பண்ண முடியும். அதனால வசந்தத்தில் வைதீகியாக காத்திருப்போம். வசந்தத்தில் ஓர் நாள் இந்த மணவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. மங்கை வாழ்த்தவன்
மறுபதம் நன்றி நன்றி, மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல்ல பக்க மேளங்களுக்கு தான் நன்றியை தெரிவிக்கணும். இந்த பாட்டெல்லாம் அப்படி பாடணும்னா அப்படி வாசிச்சாதான் பாட முடியும். ஒளிபரிக்கும் அற்புதமாக இருக்குனே, ரொம்ப என்ன சிறப்பாக இருக்குது. இப்படி எல்லாம் இல்லைன்னா பாட முடியுமா? எதுவுமே எந்த குறையும் இல்லை. எல்லாமே மக்கள் ரசிக்கக்கூடிய ரசிகர்களும் நிறைவாக இருக்கிறீங்க, எல்லாமே நிறைஞ்சிருக்கு. எல்லா நேரத்துலையும் இப்படி வாய்ப்பு என்பது கிடைக்காது, இப்படி அமைப்பு அமையாது. அப்படியெல்லாம் இருந்துட்டால் நம்ம மட்டும் காவலுக்கு போனால் நல்லா இருக்குமா? எங்கள் அப்பாட்ட கேட்டு யார் இருப்பா இன்னைக்கு காவலுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி, அண்ணன் வர்றாரு, தோழிகள்லாம் வர்றாங்க, சேர்ந்து நந்தவனத்தில் சிறப்பான காவலை புரிங்க அப்படின்னு சொல்லிட்டார். காவல்னா எதுக்கு? திணைக்கு வினை வராம காவல். திணைக்கு எதனால வருது வினை அப்படின்னா, வரக்கூடிய பறவைகளை வந்து ஆளோளும் சோ என்ற கானத்தால விரட்டணும் அப்படின்னு சொன்னாரு. கானம் என்றால் என்ன அப்படின்னா, பாட்டால பறவைகளை விரட்டணும் அப்படின்னா, பாட்டு நல்லா இல்லைன்னா பறவைலாம் ஒருவேளை பறந்து ஓடி போயிடும். ஆமா. அப்ப எப்படி விரட்டுறது அப்படின்னா, பசியோடு வரக்கூடிய பறவைகளுக்கு செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் அப்படின்வாங்க. பசியோட வர்ற பறவைக்கு முதல்ல காதுக்கு நல்ல இனிமையான சொற்களும் நல்ல வாசகங்களும் நல்ல பாட்டை முதல்ல பாடு, அப்புறமா வந்து மறந்து நிற்கும்ல அந்த நேரத்தில் வயிற்றுக்கு வந்து உணவை கொடுமா அப்படின்னாரு. ரொம்பவே நல்ல ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரப்பா. அதனால நானும் அப்படியே வந்திருக்கேன். வந்ததுனால இந்த இடத்துல சிந்து நதி கரையோரத்தில் சிறப்பான காவலை இன்றைக்கு பிரிஞ்சிருவோம். சிந்து நதி கரையோரம் அந்தி நேரம் எந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள், ஏனை பூவை பால சூடினாள். சிந்து நதி கரையோரம் அந்தி நேரம் எந்த தேவன் ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள், ஏனை பூவை பால சூடினாள். சிந்து நதி கரையோரம் நந்தி நேரம். மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனின் மந்திரங்கள், மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனின் மந்திரங்கள், கொஞ்சம் கோயில் மெல்லிசைகள் கோதையந்தன் சீர்வரிசை சொல்லிக் கொடுத்தேன் கதை கதை அள்ளிக் கொடுத்தான் கதை கதை காதல் கண்ணமா. சிந்து நதி கரையோரம் அந்தி நேரம். தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள். ஊரெல்லாம் உன் பாட்டுதான் உள்ளத்தை மீட்டுதே, நாளெல்லாம் உன் பார்வைதான் நெஞ்சத்தை கூட்டுதே. நீ எல்லாம் தெய்வம் வேறது, நீ என்னை சேரும் நாள் எது? ஊரெல்லாம் உன் பாட்டுதான் உள்ளத்தை
இருக்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் உள்ளங்களுக்கும் என் சார்பிலும் எங்கள் கலைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியெல்லாம் ரசிச்சா தானே நல்லா இருக்கு. என்னன்னு அப்படின்றத ஆசை இல்லாதவன் மனிதனா பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம். நான் ஒரு நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை ரசிகர்கள் ஆகிய நீங்கள் தானே ஆசை இல்லாதவன் மனிதனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையை அர்த்தத்தோடு புரிந்து கொண்டு அனுபவித்து வாழ முடியும். அதனால ஆசை மனுஷனை என்னைக்காவது விட்டு வச்சிருக்கா? ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் அதுக்கும் ஆசைதான். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருக்காங்க. ஆனால் மனசு என்னைக்குமே போதுமென்று ஒரு நாளும் ஒருத்தருக்கும் சொல்லாது. அதனால தான் மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார்கள்ல. அந்த மாதிரி மனசை அலை பாய விடாமல் எந்நிலையிலும் தன்னிலை மாறாத பெண்ணிலாயாக இருந்து இந்த இடத்துல காவல் பணியை செய்யணும்னு வந்திருக்கேன். என் மனசுல நிறைய ஆசை இருக்குன்னு. நிறைய ஆசைனா எல்லா நேரத்துல எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட முடியாதுல்ல. ஒரு சில ஆசைகள் ஒரு இடத்துல தான் சொல்ல முடியும். அதனால என் மனசு ஆசை எப்படி இருக்கு தெரியுமா? ஒன்றே ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா மாமா? ஆளு மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா மாமா? ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா மாமா? ஆளு மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா மாமா? புது ராசானா என்னோடு ஏராசாவே வந்தாடு என் செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா மாமா? சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா, செங்கமலனா புது தேன் கிள்ளனா, வெள்ளை கட்டினா நல்ல வெள்ளி ரதனா, கண்ணு குட்டினா நல்ல கார்காலனா, ஒரு பந்தேரி உல்லாச ஊர் போகலாம். நீ என்னோடு சொல்லாம தீரேறனா, அடியாத்தாடி அமட்டு நீ காரணா, இது செஞ்சிருந்தும் பூஞ்சோலைதான் என் செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா மாமா? லா 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 சின்னச்சிட்டுனா ஒரு செந்தூர பூனா, செங்கமலனா புது தேன் கிள்ளனா, கட்டினா அந்தி பந்தங்களுனா, பாசமிழனா அந்தி வால்மீகனா, ஏ மச்சானே என்னோடு நீ ஆடனா, என் பொண்ணே நீ நன்னாடு நீ ஆடனா, உன் தெம்மாங்கு தெம்மாங்கு நான் பாடனா, சிந்தும் பூஞ்சோலைதான் என் செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா மாமா? புது ராசானா என்னோடு ஏராசாவே வந்தாடு என் செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா மாமா? மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா? இப்படி ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் வெளியில் சொல்ல முடியாத ஆசைகளும் இருக்கின்றது. எல்லா ஆசையும் எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவெல்லாம் அவர் பெண் தொழுதுண்டு பெண் செல்வார். ஒவ்வொரு தமிழனும் நம்மெல்லாம் விவசாய வீட்டு பிள்ளைங்க.
நான் ஒவ்வொருத்தரும் எப்படி அன்றைக்கெல்லாம் உள்ள காலங்களில் எப்படி முறையாக விவசாயம் செய்தார்கள் என்றால் ஆடி மாதம் 18ஆம் பெருக்கன்னைக்கு விவசாயத்தை விதையிட்டோம்னா எந்தவது நோய் நொடியும் இல்லாமல் 6 மாதம் கழித்து தை மாதம் தான் அறுவடை பண்ண முடியும் நெல்மணிகளை பார்ப்பதற்கு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, 2.5 மாசத்திலே நெல்லை அறுவடை செஞ்சிடலாம். எப்படி குறுகிய விவசாயம் வந்ததோ அதே போல மனிதனுடைய ஆயுளும் குறுகி கொண்டே வருகிறது. அன்றைக்கு வாழ்ந்த தமிழன் 100 வயதை தாண்டி இயற்கையான முறையில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து அப்புறம் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 40 வயசை தாண்டி விட்டால் நோய் இல்லாத மனிதன் ஒருத்தரை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நோய் இல்லாத மனிதனும் கவலை இல்லாத மனிதனும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அன்றைக்கு உள்ள காலங்களில் எப்படியெல்லாம் விவசாயம் முறையாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறம் நந்தவனத்துக்கு காவலுக்கு போயிடுவோம். எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த இயற்கை காட்சி அப்படியே இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ரசிச்சுட்டே இருங்க அப்படின்றதுனால ஆள்றவங்க. கல்யாண மழையோசை கொண்டு காற்றீடி முன்னாடி சேடு பின்னாடி நான் வாரேன் ஏடு கண்ணாளன் காதோடு சொல்லு கல்யாண மழையோசை கொண்டு காற்றேடி முன்னாடி சேடு பின்னாடி நான் வாரேன் ஏடு கண்ணாளன் காதோடு சொல்லு தோழிகளா வரட்ட சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு